உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பியதாக கைது செய்யப்பட்டுள்ள இயக்குனர் மோகன் ஜி திருச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து வரப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தினேஷ். வணக்கம் தினேஷ், அங்க இருக்கக்கூடிய கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது திரௌபதி, பழைய வண்ணாரப்பேட்டை, ருத்ர தாண்டவம், பகாசுரன் ஆகிய திரைப்படங்களை இயக்குவர் மோகன்ஜி. இவர் பார்த்தோமேயானால் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு கோவிலில் பஞ்சாமிர்தம் கருத்தடை மாத்திரைகள் கலந்து வருவதாக ஒரு கருத்துக்களை அந்த பேட்டி அளிக்கும் போது வெளிப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து அந்த திருக்கோயில் பற்றி அவதூறான கருத்துக்களை வெளியிட்ட நிலையில இந்த விவகாரம், அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் அதிகமாக வைரலாகி மிக பெரும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது மேலும் இந்த அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்புகள் தெரிவித்து திருச்சி, இந்த திண்டுக்கல் இருக்கக்கூடிய பழனி ஆகிய திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆகிய காவல் நிலையங்கள்ல புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருச்சி மாவட்டம் சமயபுரம் காவல் நிலையத்தில் இவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது தவறான ஆதாரங்களை உருவாக்குவது, பொய்யான ஆதாரங்களை திரட்டுவது போன்ற 5 பிரிவுகள்ல இவர் மோகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சென்னையில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். வருண்குமார், திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமாரின் உத்தரவின் பேர்ல தனிப்படை அமைப்பு போலீசார் சென்னைக்கு சென்று இயக்குனர் மோகனை கைது செய்து தற்போது திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் எண் 3 நீதிபதி பாலாஜி முன்பு ஆஜர்படுத்துவதற்காக தற்போது அழைத்து வந்துள்ளனர். இது போன்று, அதாவது தற்போது காலை முதல் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வந்த நிலையில இந்த சம்பவமானது மிக பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இயக்குனர் ஒருவர் கருத்து தெரிவித்து சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில தற்போது அவர் மீது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி தினேஷ், உங்களுடைய கள தகவல்களுக்கு. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.